தற்போதைய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தில் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு விசிகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. போராட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரவி வழங்க நாம் கேட்கலாம். ரவி, மேலும் விவரம். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சி 1977ஆம் ஆண்டு வணிக வளாக கட்டடம் ஆதி திராவிடர் மக்கள் மேம்பாட்டிற்காக அந்த கடைகள் கட்டப்பட்டு 29 ஆண்டுகளாகியும் இதுவரை பயனாளிகளுக்கு வழங்கவில்லை. எனவே கடந்த 10 கடைகள் கொண்ட வணிக வளாகத்தில் காய்கறி மற்றும் பழங்கள் வியாபாரங்கள் செய்து கொள்ள ஒதுக்கீடு செய்யப்பட்டது. கோட்டக்குப்பம் ஆதி திராவிடர் மக்கள் திமுக காலத்திலும் அதிமுக காலத்திலும் பலமுறை கோரிக்கை வைத்தும் வணிக வளாக கடைகள் திறக்கப்படவில்லை என தெரிகிறது. இந்நிலையில் இன்று பூட்டி கிடக்கும் வணிக வளாகத்தை திறக்கும் போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நடத்தினர். நகராட்சி அலுவலகம் எதிரே உள்ள வணிக வளாகம் அருகே நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் விழுப்புரம் தென்கிழக்கு மாவட்ட செயலாளர் பொன்னி வளவன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர், மாவட்ட ஒன்றிய நகர விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிர்வாகம் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் காய்கறி மூட்டைகள் வைத்துக் கொண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பின்னர் பூட்டி கிடக்கும் வணிக வளாக கட்டடத்தை இரும்பு சட்டங்களை, சொத்தியல் மற்றும் கற்களை கொண்டு மூட்டை உடைத்து வணிக வளாகத்தில் உள்ள தயாராக வைத்திருந்த காய்கறி மூட்டைகளை உள்ளே சென்றனர். பின்னர் அங்கிருந்து கூறப்பட்டு எதிரே உள்ள நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ரவி.